வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்களும் ஒவ்வொரு வருடத்திற்கான ஆனுவல் பிளான், அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆன்சர் கீ இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்டிஇடி தேர்வுக்கான என்னென்ன விதிமுறைகள், ஏஜ் லிமிட்டு, யாரெல்லாம் எலிஜிபிள், அதே போல் தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வாறு அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை தேர்ச்சி ரிசல்ட்டை எப்படி பார்க்க வேண்டும், அதே போல் அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் எவ்வாறு பெற வேண்டும், அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எரரை எவ்வாறு சரி பண்ண வேண்டும், அதை பற்றிய தகவலாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இன்றைய இன்ஃபர்மேஷன் டிஎன்டிஇடி குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் விண்டோ டுடே இன்ஃபர்மேஷன். இன்றைய தகவலின் அடிப்படையில் டிஎன்டிஇடி உடைய குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பதிவிறக்கம் சர்டிஃபிகேட் பதிவிறக்கம் செய்தவர்களுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிழைகளை, அதாவது எரர் இருக்குது அப்படின்னா அந்த எரரை எவ்வாறு சரி செய்ய முடியும், புதிய சர்டிஃபிகேட் எப்படி பெற வேண்டும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இன்சியல் மற்றும் பெயரில் பிழை திருத்தம் இருப்பதாகவும், அதே மாதிரி கம்யூனிட்டியில் பிழை திருத்தம் இருப்பதாகவும் சொன்னீங்க. உங்களுடைய கரெக்ஷனை நீங்கள் சரி செய்வதற்கு நாளை அதாவது இன்றைய தினம், அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இன்று கரெக்ஷன் விண்டோ அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் ஓப்பன் பண்ண இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பற்றிய அதிகாரப்பூர்வமான தகவலை பெறுவதற்கு டிஆர்பியோடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருங்க. டிஆர்பியோடைய அந்த trb.tn.gov.in என்ற இணையதளத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இன்று பார்த்திங்கன்னா அதற்கான அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அந்த கரெக்ஷன் விண்டோவில் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதே போல் என்ன பிழை இருக்குது, அந்த என்ன எரர் இருக்குது அப்படின்ற கேள்விகள் கேட்கப்படும் மாதிரி சொல்கிறாங்க. அவ்வாறு கேட்கப்படும் பட்சத்தில் அதை நீங்கள் பூர்த்தி செய்தால் அவை சரி செய்யப்பட்டு உங்களுக்கு புதிய அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்க் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதில் நீங்கள் கரெக்ஷன் விண்டோ இன்று நமக்கு அந்த டிஆர்பி வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் அந்த டிஆர்பி வெப்சைட்டில் கிடைக்கும்போது உங்களுடைய தகவலை உடனே அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன சர்டிஃபிகேட் இப்போ எரராக இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் செல்லுமா, அதே மாதிரி என்ன ஃபெயிலியர் மாடல் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் மீண்டும் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரி செஞ்சு எரர்களை எரர்கள் சரி செய்து உங்களுக்கான புதிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற முடியும். இதை நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோ மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஆர்பியோடைய வெப்சைட் இருக்குதுங்களா, டிஆர்பியோடைய வெப்சைட்டில் அந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் மற்றும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஆர்பியோடைய காண்டாக்ட் நம்பர் ஹெல்ப்லைனில் நீங்கள் நேரடியாக சென்று நீங்கள் கால் பண்ணும்போது அங்கே டிஆர்பியோடைய அஃபிஷியல் சைட்டு அஃபிஷியலில் அஃபிஷியலாக நீங்கள் அதனுடைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கலாம். அதை கால் பண்ணி நீங்கள் பெறும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் அதை என்ன மாவட்டம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பதாகவும், அதன் பின்னர் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிக்காகவும், அதே போல் உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டில் அதற்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய விவரங்களை தெரிவித்து உங்களுக்கான புதிய சர்டிஃபிகேட்டை பெறுவதற்கு, பிழை திருத்தம் இல்லாமல் பெறுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவதாக தகவல் வெளியே இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டுடைய எரர் சரி செய்யப்படும். கரெக்ஷன் விண்டோ மூலமாக டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் மூலமாக நீங்கள் இவற்றை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.